வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்ரேலின் மேற்கு கரையில் அமைதியை நிலைநாட்ட உலக நாடுகளின் முயற்சிகள், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேற்கொண்ட இங்கிலாந்து பயணம், பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள பிரிட்டிஷ் அரசின் புதிய கொள்கை, கனடா நாட்டின் புதிய பிரதமர், புதிய ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகளின் வெளியீடு உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சிக்குள் செல்வோம், வாருங்கள். இஸ்ரேலின் மேற்கு கரையில் தொடரும் வன்முறை சம்பவங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் நேரடியாக இப்பகுதிக்கு விஜயம் செய்யும் அளவிற்கு இந்த பிரச்சனை பெரிதாகியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே தற்போது நிலவும் மோதல் போக்கை நிறுத்த உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதாக ஐநா தலைமைச் செயலர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். ஜெருசலம் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பது மிகவும் அவசியம் என்றார். பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்ரேல் வசமுள்ள மேற்கு கரையில் காரை ஓட்டிச் சென்றதில் ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரருக்கும் பொதுமக்களில் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டதில் அங்கு வன்முறை மூண்டது. கடந்த சில வாரங்களில் 8 இஸ்ரேலியர்களும் 40க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களும் மோதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். யூதர்களும் முஸ்லிம்களும் புனித நகர் என்று கருதும் ஜெருசலேமில் யூதர்கள் குடியேறுவதற்கு உள்ள கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் அரசு தளர்த்தப் போவதாக வந்த செய்தியை அடுத்து மோதல் உருவானது. ஆனால் இந்த செய்தியை இஸ்ரேல் மறுத்தது. இதற்கிடையே இஸ்ரேலில் சமீபத்தில் நடந்து வரும் வன்முறைகளை தடுக்கும் நோக்கத்தோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசினார். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கெர்ரி இப்பகுதியில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தை எடுத்துக் கூறினார். இந்த சந்திப்பு இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையேயான பதற்றத்தை அகற்ற முடியும் என்று எச்சரிக்கையோடு கூடிய நம்பிக்கை தமக்கு உருவாகி இருப்பதாக கெர்ரி கூறினார். இது குறித்து பேசிய பிரதமர் நெத்தன்யாகு, சமீபத்திய வன்முறை சம்பவங்களுக்கும் உயிரிழப்புக்கும் பாலஸ்தீனியர்களே காரணம் என்றார். மேற்கு கரையில் தொடரும் வன்முறைகளை அடுத்து இப்பகுதியில் அமைதியை ஏற்படுத்த சர்வதேச நாடுகளின் முயற்சி பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே நேரத்தில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுவதால் குழப்பம் ஏற்படும் என்று கருதப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இரு பெரும் நாடுகள் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்துவதால் பயங்கரவாதம் ஒழிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு வரும் நாட்களிலேயே பதில் தெரியும். கடந்த வாரம் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போர் விமானங்கள் சிரியாவில் நடைபெறும் சண்டை பகுதியில் பறந்ததை தொடர்ந்து இரு நாட்டின் போர் விமானங்கள் மோதிக்கொள்வதை தவிர்க்க இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாஸ்கோவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒப்பந்தம் குறித்த ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று பென்டகன் கூறியுள்ளது. இருதரப்பும் உடனுக்குடன் தகவல் பரிமாறிக்கொள்ள நேரடி தொலைபேசி இணைப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சிரியாவில் நடைபெற்று வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து உதவியும் வழங்க ரஷ்யா தயார் என்று சமீபத்தில் மாஸ்கோவிற்கு விஜயம் செய்த சிரியா அதிபர் பஷார் அல் அசாதிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை ரஷ்யாவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ள அசாத் ரஷ்யா அளித்த இராணுவ ஆதரவுக்கு புட்டினிடம் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு சிரியாவில் வன்முறை வெடிக்க தொடங்கிய பின்னர் முதன்முறையாக தற்போதுதான் அசாத் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சிரியாவில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அசாத் மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சிரியாவில் நடக்கும் உள்நாட்டு போரிலிருந்து விலகி இருக்கவே சீனா விரும்புவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சீனா வெகு தூரத்தில் இருப்பதும் ஆசிய பசிபிக் பகுதியில் தனது கவனத்தை செலுத்த வேண்டியிருப்பதாலும் சீனா சிரியாவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாது ஐநா பாதுகாப்பு சபையின் ஒப்புதல் இல்லாமல் சிரியாவில் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ள சீனா விரும்பவில்லை என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. சிரியாவில் போர் விமானங்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாதிகள் 40 பேர் கொல்லப்பட்டனர். ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க படைகள் ஒருபுறமும் சிரியா அரசின் ஆதரவுடன் ரஷ்ய விமானப்படைகள் மறுபுறமும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் கிழக்கு ஹமா மாகாணத்தில் அணிவகுத்து சென்ற ஐஎஸ் தீவிரவாதிகளின் 16 வாகனங்கள் மீது போர் விமானங்கள் திடீரென குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. இதில் 40 பேர் பலியானதை சிரியா நாட்டு மனித உரிமை அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவா, ரஷ்யாவா அல்லது சிரியா போர் விமானங்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை.
அகதிகளின் வருகை ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனையாகும். இப்பிரச்சனையை சமாளிப்பதில் ஐரோப்பிய நாடுகளிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் இப்பிரச்சனையை மிகவும் பெரிதாக்கியுள்ளன. உள்நாட்டு போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து புது வாழ்வு தேடி ஐரோப்பியாவிற்கு வரும் அகதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடி வருகிறது. ஜெர்மனி மற்றும் பெல்ஜியம் பெரும் எண்ணிக்கையிலான அகதிகளை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கும் நிலையில் அகதிகளுக்கு தஞ்சம் தர கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன. சென்ற மாதம் ஐரோப்பிய தலைவர்களின் கூட்டத்தில் 1,60,000 அகதிகளை பகிர்வின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது குறித்து முடிவெடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு சில நாடுகள் உடன்படுவதில் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே செக்கோஸ்லோவியா மனித உரிமைகளை மீறி வருவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஐநா மனித உரிமை ஆணையம், மற்ற ஐரோப்பிய நாடுகள் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்தி வருகையில் செக்கோஸ்லோவியா அகதிகள் தங்கும் காலகட்டத்தை நீட்டித்து அவர்களை வித்தியாசமாக நடத்துவது மனித உரிமையை மீறிய செயல் என்று கூறியுள்ளது. உலக அகதிகள் பிரச்சனையில் மற்றொரு அம்சமான மியன்மாரிலிருந்து குடிபெயர்ந்து வரும் ரோஹிங்யா இஸ்லாமியர்களுக்கு தஞ்சம் வழங்குவது குறித்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்று சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு கூறியுள்ளது. இப்பகுதியில் பருவமழையின் பாதிப்பு அதிகமாகி வரும் இந்த காலகட்டத்தில் படகுகளில் பயணிக்கும் ரோஹிங்யா அகதிகளின் பிரச்சினை மீண்டும் தலை தூக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் குடிபெயர்ந்து போவதை தடுக்க மியான்மரில் ரோஹிங்யா இன மக்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதோடு அவர்களுக்கு குடியுரிமை வழங்க மியான்மர் அரசு முன்வர வேண்டும் என்றும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் அகதிகளின் பிரச்சனையை நாடுகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு அணுக வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம். பயங்கரவாதத்தை தடுக்கும் விதமாக உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வரிசையில் பிரிட்டிஷ் அரசு இளைஞர்களிடையே பயங்கரவாத கருத்துக்கள் பரவுவதை தடுக்கும் விதமாக புதிய கொள்கையை அறிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை ஒடுக்க பிரிட்டிஷ் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இதன் மூலம் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள அரசு அதிகமான அதிகாரங்களை கொண்டிருக்கும் என்று தெரிகிறது. பிரதமர் டேவிட் கேமரூன் அறிவித்த இந்த திட்டத்தின்படி பயங்கரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களின் பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய கோரி பாஸ்போர்ட் அலுவலகத்தை அணுகலாம். இந்த அறிவிப்பின்படி பயங்கரவாதம் சார்ந்த வழக்குகளில் இதுவரை 338 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்களிடையே பயங்கரவாத போக்கை அடையாளம் காண்பது கல்வி நிறுவனங்களின் கடமையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பயங்கரவாதத்தின் நிலைக்கலனாக உருவாகக்கூடும் என்று அரசு கருதும் கல்வி நிறுவனங்களின் பட்டியலை அரசு தயாரிக்கும் என்ற தகவலும் இந்த அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. ஈராக்கில் அவுஜா நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 69 பேரை மீட்க அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படை மேற்கொண்ட தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஒரு அமெரிக்க படை வீரரும் கொல்லப்பட்டார். இதை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க பாதுகாப்பு ஆணையம் அந்நாட்டு படைகளோடு இணைந்து வடக்கு ஈராக் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாத இயக்க தாக்குதலில் அமெரிக்காவின் F-17 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. விமானத்தை வீழ்த்தியதற்கு தாலிபான் பொறுப்பேற்றுள்ள போதிலும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இந்த செய்தியை உறுதி செய்யவில்லை. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பாளராக ஈராக் நிபுணர் பிரெட் மெகர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஒபாமா இவரை நியமித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈராக் விவகாரங்களில் மிக முக்கியமான நம்பகத்தன்மை கொண்ட ஆலோசனை வழங்கக்கூடியவர் என்று ஒபாமா கூறியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான உறவுகள் புதியதோர் உச்சியை கண்டிருக்கின்றன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இங்கிலாந்தில் மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணம் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மேம்பாடு அடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சீனாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு சுமார் 30 பில்லியன் பவுண்ட் அளவிற்கான வர்த்தக உடன்படிக்கைகள் எட்டப்பட்டுள்ளன. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூனும் இதற்கான உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டனர். எண்ணெய் மற்றும் எரிவாயு, அணுசக்தி, சுற்றுலா பயணிகளுக்கான கப்பல் போக்குவரத்து, மின்சார பேருந்துகளின் தயாரிப்பு, கட்டுமான வசதிகளின் வளர்ச்சி மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தங்களின் பயனாக சுமார் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டனில் சீன அதிபரும் இங்கிலாந்து பிரதமரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த சீன அதிபர் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு சீனா அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறினார்.
அது மட்டுமல்லாது மனித உரிமைகள் குறித்து இங்கிலாந்து மற்றும் இதர நாடுகளுடன் ஒத்துழைக்க சீனா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமது கருத்துக்களை வெளியிட்ட இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன், இரு நாடுகளின் பரஸ்பர புரிதல் உலகம் எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றார். அதிபர் ஜி ஜின்பிங் பக்கிங்காம் மாளிகையில் இங்கிலாந்து அரசி எலிசபெத்தை சந்தித்து பேசினார். இங்கிலாந்து அரசி எலிசபெத், பிரிட்டனுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவுகள் உலகளாவிய பங்களிப்பாக உருவாகியுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ஜி ஜின்பிங், இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார். சீனாவும் பிரிட்டனும் உலகின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் மிகப்பெரிய கலாச்சார சின்னங்கள் என்றும் அதிபர் ஜி கூறினார். அதிபர் ஜி ஜின்பிங் இங்கிலாந்து உழைப்பாளர் கட்சியின் தலைவர் ஜெரேமி கார்பினையும் சந்தித்து பேசினார். உழைப்பாளர் கட்சி தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளுக்கு மிகவும் தேவையான பங்களிப்பை வழங்கும் என்று ஜி ஜின்பிங் நம்பிக்கை தெரிவித்தார். சீன அதிபர் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸையும் சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளுக்கு இங்கிலாந்தின் அரச குடும்பம் ஆற்றியுள்ள பங்களிப்பை அதிபர் நினைவு கூர்ந்தார். உலகின் மிக பிரசித்தி பெற்ற கால்பந்தாட்ட குழுக்களில் ஒன்றாக விளங்கும் மான்செஸ்டர் சிட்டி கால்பந்தாட்ட சங்கத்திற்கும் சீன அதிபர் விஜயம் செய்தார். சீன அதிபர் இங்கிலாந்து தலைவர்கள் அனைவரையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்திய அதே வேளையில் லண்டனில் சீனாவை எதிர்க்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சீனாவின் மனித உரிமைகள் மீறப்படுவதை எதிர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கனடாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி சரித்திரம் படைத்துள்ளது. அக்கட்சியை சேர்ந்த 43 வயது ஜஸ்டின் ருடே புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கனடாவின் புதிய பிரதமராக ஜஸ்டின் ருடே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 43 வயது ஜஸ்டின் ருடே முன்னாள் பிரதமர் பியரே ருடேவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜஸ்டினின் லிபரல் கட்சி மொத்தமுள்ள 338 இடங்களில் 185 இடங்களை வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்ப்பரின் 9 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. இந்த வெற்றிக்கு பின் மக்களுக்கு உரையாற்றிய ஜஸ்டின், இது ஒரு உண்மையான மாற்றம் என்று கூறினார். பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அமெரிக்க அதிபருடன் பேசிய ருடே, ஈராக்கிலும் சிரியாவிலும் IS பயங்கரவாதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ள கனடா நாட்டின் போர் விமானங்களை திரும்ப பெற இருப்பதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை ருடேயின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. இதே நேரத்தில் சிரியாவில் உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்டு அந்நாட்டை விட்டு வெளியேறும் சுமார் 25,000 அகதிகளுக்கு இந்த வருட இறுதிக்குள் கனடாவில் தஞ்சமளிக்க ருடே உறுதி பூண்டுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படவும் ருடே திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் கருத்து, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து ரத்து, மத்திய தரைக்கடல் பகுதியில் நேட்டோ ராணுவ பயிற்சி உள்ளிட்ட பல செய்திகளை தாங்கி வருகிறது சாளரம். பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபிடம் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியிருக்கிறார். வாஷிங்டனில் அதிபர் ஒபாமாவை பாகிஸ்தான் பிரதமர் சந்தித்து பேசிய போது லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களது மறைவிடங்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்றும் ஒபாமா வலியுறுத்தினார். இதற்கிடையே இந்தியாவுடன் இறுதி செய்யப்பட்டுள்ள அணுசக்தி ஒப்பந்தம் போன்று பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது குறித்த ஊடகங்களின் செய்திகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள அமெரிக்கா, அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தானுக்கு விதிவிலக்கு அளிப்பதற்கு அணுசக்திக்கான எரிபொருள் வழங்கும் நாடுகள் குழுவிடம் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த சக்தி கொண்ட அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி இருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு செயலர், இதுபோன்ற அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் தயாரிப்பது இதுவே முதல் முறை என்றும் அண்டை நாடுகள் எதிர்பாராத தாக்குதலில் ஈடுபட்டால் அதை சமாளிக்கவே இத்தகைய அணு ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான தடைகளை நீக்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உத்தரவிட்டுள்ளார்.
ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து அந்த நாட்டின் மீது பல்வேறு தடைகளை அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு ஐரோப்பிய நாடுகள் விதித்தன. தற்போது ஈரானில் சர்வதேச குழு ஆய்வு செய்ய உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டுடனான அமெரிக்காவின் உறவில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை விலக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குமாறு அதிபர் ஒபாமா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று ஈரானும் தங்கள் தரப்பில் யுரேனியம் கையிருப்பை குறைத்தல் உள்ளிட்ட அணு உலை அமைப்பு திட்டங்களை குறைக்கும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையேயான நேரடி விமான போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. ரஷ்யா மீது உக்ரைன் புதிய பொருளாதார தடைகள் விதிப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்யா, யுக்ரைனின் இந்த நடவடிக்கை நகைப்பிற்குரியது என்று கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையேயான காழ்ப்புணர்ச்சியை தான் எடுத்துக்காட்டுகிறது என்பது அரசியல் நோக்கர்கள். இலங்கையில் எல்டிடியுடன் நடைபெற்ற 26 ஆண்டுகால உள்நாட்டு போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கையில் உள்ள 21 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் உள்நாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா தயாரித்து அளித்த தீர்மானம் ஐநா மனித உரிமை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எகிப்து நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த அளவே வாக்குகள் பதிவாகின. 596 உறுப்பினர்களை கொண்ட எகிப்து நாடாளுமன்றத்திற்கு மாகாண வாரியாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. நவம்பர் 23ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அங்கு பழைய நாடாளுமன்ற முறை ஒழிக்கப்பட்டு புதிய நாடாளுமன்ற நிர்வாகத்தை அமைக்க முதல் முறையாக இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. இதில் தற்போதைய அதிபர் அப்தல் ஃபத்தா எல் சிசி கூடுதல் பலத்துடன் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ நாடுகளின் மிகப்பெரிய இராணுவ பயிற்சி மத்திய தரைக்கடல் பகுதியில் அடுத்த 5 வாரங்களுக்கு நடைபெறவிருக்கிறது. 2 வருடங்களாக திட்டமிடப்படும் இந்த பயிற்சி ரஷ்ய இராணுவ பலத்திற்கு ஒரு சவாலாக கருதப்படுகிறது. 28 நேட்டோ நாடுகளைச் சேர்ந்த 36,000 இராணுவ வீரர்கள் இப்பயிற்சியில் பங்கேற்கின்றனர். சிரியாவில் ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தி வரும் வேளையில் நேட்டோவின் இந்த இராணுவ பயிற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. ஜெர்மனியின் பான் நகர மேயருக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 42 வயது அசோக் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்கல் தலைமையிலான கிறித்துவ ஜனநாயக ஒன்றிய கட்சியைச் சேர்ந்த இவர் ஜெர்மன் நகரம் ஒன்றின் மேயராகும் முதல் இந்திய வம்சாவழியினர் ஆவார். மெக்சிகோ நாட்டின் தென்மேற்கு பகுதியான ஜெலிஸ்கோ மாநிலத்தை பேட்ரிஷியா என்ற புயல் கடுமையாக தாக்கியுள்ளது. மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியதால் பெரும்பாலான வீடுகள் இடிந்தன, ஏராளமான மரங்கள் சாய்ந்தன. புயல் காற்றுடன் கனமழை தொடர்வதால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளில் தொன்மை வாய்ந்த நகரங்களும் தொல்லியல் வளாகங்களும் யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. தாய்லாந்து நாட்டில் உள்ள ஆயுத்ஹாய வளாகம் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாரம்பரிய சின்னமாகும். தாய்லாந்தின் தொன்மை வாய்ந்த மிகச்சிறந்த புராதன சின்னமாக விளங்குகிறது ஹவுதாயா. 1350ஆம் ஆண்டில் யுதாங் என்ற மன்னலால் நிர்மாணிக்கப்பட்ட ஹவுதாயா நகரம் 14ஆம் நூற்றாண்டு வரை செழித்து விளங்கியது. சௌப்ராயா நதியின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இந்த நகரில் 16ஆம் நூற்றாண்டிலேயே 3 லட்சம் பேர் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கணிப்பு. அந்நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக கருதப்பட்ட ஹவுதாயா கிழக்கின் வெனிஸ் என்றும் கருதப்பட்டது. பிராங் என்று அழைக்கப்படும் கோபுரங்களும் பௌத்த விகாரங்களும் இந்நகரின் சிறப்பு அம்சங்களாக கருதப்படுகின்றன. 3 ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் உள்ள ஹவுதாயா 1767ஆம் ஆண்டு பர்மிய ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகி பெரிதும் பாதிக்கப்பட்டது. தற்போது வரலாற்று பூங்காவில் காணப்படும் இந்த புராதன நகரின் இடிபாடுகள் யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாப்பு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சுமார் 300 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன.
வரலாற்று சிறப்புமிக்க இதுபோன்ற தொல்லியல் வளாகங்கள் அவை இருக்கும் நாட்டிற்கு மட்டுமா சொந்தம்? இவை உலக மக்களின் சொத்தல்லவா? பிரான்சில் நடந்த சாலை விபத்தில் 42 மூத்த குடிமக்கள் உயிரிழப்பு, டோக்கியோ சர்வதேச திரைப்பட விழா, பாரிஸில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பொம்மைகளின் கண்காட்சி மற்றும் ஸ்டார் வார்ஸ் தொடரான த ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகளின் வெளியீடு உள்ளிட்ட பல செய்திகளை தாங்கி வருகிறது வானவில். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றோரை சுற்றுலாவுக்காக ஏற்றிச் சென்ற பேருந்து மீது லாரி மோதியதில் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்ததில் 42 பேர் உயிரிழந்தனர். பெட்ரோ நகரின் அருகே புசிகுயின் என்ற கிராமத்தில் நடைபெற்ற இந்த விபத்து நாட்டின் பெரிய துயரம் என்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நாடு உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரான்ஸ் அதிபர் பிராங்க்வா ஹொலாண்டே கூறியுள்ளார். நாட்டின் மூத்த குடிமக்கள் ஒரு நாள் சுற்றுலாவாக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்ரிஷியா சூறாவளி புயல் மெக்சிகோ நாட்டின் சில பகுதிகளை தாக்கியுள்ளது. இந்த புயல் கரை கடந்ததை அடுத்து இன்னும் ஓரிரு நாட்களுக்கு வெள்ளமும் நிலச்சரிவுகளும் நிகழக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இந்த சூறாவளி புயல் கரை கடந்து பலவீனமடைந்துள்ளதாகவும் இந்த மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை சிறிய அளவிலான நிலச்சரிவுகளும் சில மரங்கள் சாலைகளில் வேரோடு சாய்ந்த தகவல்களும் வந்த வண்ணம் உள்ளன. சூறாவளி கரை கடந்த பகுதிகளில் 4 லட்சத்துக்கும் மேலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 28வது வருடாந்திர டோக்கியோ சர்வதேச திரைப்பட விழா ஜப்பான் தலைநகரில் தொடங்கியது. தொடக்க விழாவில் பிரசித்தி பெற்ற திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் போட்டிப் பிரிவில் 16 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. அது மட்டுமல்லாது 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க இருக்கின்றன. ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய சினிமா துறையின் சிறப்பை எடுத்துக் கூறும் வகையில் அந்நாட்டின் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குநர்களில் ஒருவரான அகிரா குரோசாவா இயக்கிய ரான் திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 7.3 பதிவாகியது. தெற்கு பசிபிக் நாடான நியூசிலாந்தின் வான்வாத் தீவில் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டன. அந்நாட்டின் வடக்கு தலைநகரான வான்வாத்திலிருந்து 335 கிலோமீட்டர் தொலைவில் 131 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கொப்பு சூறாவளி புயல் தாக்கியதில் 22 பேர் உயிரிழந்தனர். இந்த புயலை அடுத்து வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்துள்ளது. குறிப்பாக வடக்கு பிலிப்பைன்ஸ் பகுதியில் உள்ள மலை பிரதேசம் வெள்ளத்தின் பிடியில் சிக்கியது. 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு 2வது முறையாக புயல் தாக்கியதில் 3 லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி குழந்தைகளிடையே புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவும் ஊக்குவிக்கவும் ஒரு புதிய யுக்தியை கையாண்டு வருகிறார் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சுரூரி. குழந்தைகள் படிக்க வேண்டிய புத்தகங்களை லூனா என்ற தனது குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு ஊர் ஊராக சென்று இவர் குழந்தைகளிடையே படிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்து வருகிறார். குழந்தைகளுக்கு குதிரை பிடிக்கும் என்பதால் அதனை தேர்ந்தெடுத்ததாக அவர் கூறினார். 7 வயதிற்கும் 12 வயதிற்கும் உட்பட்ட குழந்தைகள் இந்த முயற்சியை பெரிதும் பாராட்டுகின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் 1 மாத காலம் இருக்கும் தருணத்தில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரத்யேக பொம்மை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த பொம்மைகளை காண ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வருகை தந்து வருகின்றனர். பொம்மைகள் நடப்பதையும் பேசுவதையும் கட்டளைகளுக்கு பணிவாக உடன்படுவதையும் காண்பது குழந்தைகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தருவதாக உள்ளது. கனடாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ரூடேவ் வசீகரமான தோற்றம் கொண்டவர் மட்டுமல்ல, சிறந்த நடன கலைஞர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். 43 வயது ரூடேவ் மான்ட்ரீலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பஞ்சாபி நடன கலையான பாங்க்ராவை ஆடி பார்வையாளர்களை அசத்தினார்.
டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியன்று அமெரிக்காவிலும் கனடாவிலும் வெளியிடப்பட இருக்கும் புகழ்பெற்ற ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தின் தொடரான தி ஃபோர்ஸ் அவேக்கன் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகள் சீனாவில் வெளியிடப்பட்டன. இப்படம் அடுத்த வருடம் சீனாவில் வெளியிடப்படவிருக்கிறது. புதிய ஸ்டார் வார்ஸ் திரைப்படத் தொடரில் முதல் படமாகும் இது. சீனாவில் பிரசித்தி பெற்ற சீன பெரும் சுவரின் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த முன்னோட்ட காட்சிகள் வெளியிடப்பட்டன. There are stories about what happened. It's true. The dark side. It's calling to you. என்றும் போல் இன்றும் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை கடிதம் மூலமாகவோ அல்லது பொதிகை நியூஸ் 2007@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.